புல்லட் விலையில 10 பேர் போகக்கூடிய குவாலிஸ், டொயோட்டா குவாலிஸுங்க. வாய்ப்பு இல்லை எங்குமே, நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும். தீபக் கார்ஸ்ல லோ பட்ஜெட்ல இதனுடைய வரலாறு கேட்டீங்கன்னா நீங்க மறந்துடுவீங்க. 2000 மாடல்ல இருந்து வந்தது இது. 2000 மாடல் ஸ்டார்டிங் ஆனது 2005 நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களால சேல் பண்ண முடியல, அவ்வளோ வண்டி ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியல. செம என்கொயரி, லட்சக்கணக்கான வண்டி வித்துருக்காங்க குவாலிஸ். ஏன் உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி சொல்றேன்னா, இதனுடைய வரலாறு தெரிஞ்சாதான் நீங்க வாங்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு வரலாறு இருக்கணுங்க. நம்ம பயன்படுத்துற எந்த பொருளுக்கு பின்னாடியும் ஒரு அடையாளம் இருக்கணும். அதே போல இதோடைய சிறப்பு என்னன்னா, 2005 வரும்போது இது எல்லா கம்பெனியுமே நிப்பாட்டிச்சுங்க. என்ன சூப்பரான கார் தெரியுங்களா? நல்ல மைலேஜ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கும். அதாவது 2400 சிசிங்க இது. 2400 சிசி, அவ்வளோ குவாலிட்டியான காருங்க. வரும்போது இது ஒரு மார்க்கெட்டே ஒரு சூப்பரான கலகிச்சு. இந்த வண்டி கொண்டு தான் டொயோட்டா பிராண்டே கொஞ்சம் நல்லா மதிப்பீடு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்த வண்டி 2000 மாடல்ல இருந்து வந்தது. ஏன் சொல்றேன்னா, இது இன்ஜின் 9 லட்சம் 10 லட்சம் கண்டிப்பா ஒரு செலவு வைக்காதுங்க. ஒரு லெஜெண்டர் கார்னு சொல்லலாம் பாருங்களேன். சரியான காரு, செலவு வைக்காத காருங்க. குவாலிஸ்ல இன்ஜின் பக்கமே நீங்க கை வைக்க தேவையில்லை, கரெக்டா மெயின்டைன் பண்ற ஆளுங்க மட்டுமே போதும். இதனுடைய பியூட்டிஃபுல்ல யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த நேரத்துல இந்த சீசன்ல கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடி கதை சொல்றேன். அப்போ பாத்தீங்கன்னா இது வியாபாரம் பண்ணும்போது நாங்க தேடி தேடி கொண்டு வியாபாரம் குவாலிஸ் சேல்ஸ்ன்னு சொன்னாங்கன்னாவே, அப்பெல்லாம் இந்த ஆன்லைன் எல்லாம் கிடையாதுங்க. இந்த OLX, இந்த ஆன்லைன்ல இந்த வாட்ஸ்அப், யூடியூப்ல எல்லாம் கூட ஃபேமஸ் ஆகலை, யாரும் வியாபாரம் பண்ணல. அப்போ அந்த டைம்ல நாங்க மீடியேட்டரா இருக்கும்போது தேடி ஒரு வண்டி சேல்ஸ்க்குனாவே தேடி போயிடுவோம். எங்க இருந்தாலும் 400-500 கிலோமீட்டர்னா கூட வண்டி சொன்னாங்கன்னா உடனடியா பணம் எடுத்து போயிடுவோம். அவ்வளோ பெரிய ஸ்பெஷலான கார் இது. இதனுடைய தேடி தேடி நாங்கள் வியாபாரம் பண்ணி எங்களுக்கு வண்டியே கிடைக்காது போச்சு ஒரு காலகட்டத்தில். இந்த வண்டி இப்போவும் இது ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லலாம். இப்போவும் இது நான் உங்களுக்கு சில வீடியோ போடுவேன். கேரளாக்காரங்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக இதை மாடிஃபைட் பண்ணி இருக்கிற கண்டிஷன். ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ ரெடி பண்ணியிருக்காருங்க கிரீன் கலர்ல. இதுல ஒரு கிரீன் கலர்ல, அதாவது இருக்கிறதுல டாப் மாடல் தான் RSன்னு சொல்லுவாங்க. FS, GS, RS 3 வேரியன்ட் வரும். யாருக்கெல்லாம் இதனுடைய வேரியன்ட் தெரியாதோ தெரிஞ்சுங்க. அதுல RSனா ஒரு ஸ்பெஷலுங்க. அதுவும் கிரீன் கலர் வண்டி மார்க்கெட்டே சரியா பண்ணிச்சு. இன்னைக்கும் அந்த கிரீன் கலர்ல ஒரு வண்டி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பார்க்கறதுக்கே பார்க்க அழகா இருக்கும். எனக்கும் ஆசை அந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுக்கணும். இன்னைக்கும் அதை ரெடி பண்ணி லட்சக்கணக்கில் என் ஃப்ரெண்டு 3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காருங்க. இதனுடைய ப்ரைஸ் லோ பட்ஜெட் தான், புல்லட்டுடைய விலையோட கம்மி. இதோட மதிப்பு ஏன் குறைஞ்சாலும் அதனுடைய தன்மை மட்டும் குறையாதுங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி இதனுடைய மதிப்பு குறைஞ்சிக்கிறத கண்டி இதனுடைய வண்டியோட பர்ஃபார்மன்ஸோ குவாலிட்டியோ எதுவுமே இன்ன வரைக்கும் குறையல. அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. மாடல் டிமாண்ட் பண்ணி தான் போவாங்க சில பேர். இன்னைக்கும் 3 லட்ச ரூபாய் என் ஃப்ரெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ நான் தேவைப்படும் போது சொல்லுங்க, எவ்வளோ வித்தியாசமாக ரெடி பண்ணிடுறாங்க. நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன். கிரீன் கலரில் சூப்பராக பெயிண்ட் அடிச்சு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஒரிஜினலியாக பண்ணாரு, எந்த எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவும் பண்ணாமல். கம்பெனியோட வந்தது எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. நீங்களும் இந்த வண்டி அது போல் சரி பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது 2002 மாடல். 2022 வரைக்கும் பேப்பரில் லாஸ்ட்டாக லைஃப் முடிஞ்சுது. கஸ்டமர் இப்போ அவர் ரெனியூல் பண்ணலை. தேவைப்பட்டால் உங்களுக்கு 5 வருடம் கரண்டில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இப்போ இருக்கிற கண்டிஷனில் தான் நம்ம வீடியோ போடுறோம். ப்ரைஸும் சொல்கிறேன், குறைச்சிக்கலாம். இது நேரடியாக பார்ட்டி வண்டி தான். ரொம்ப ரொம்ப சீப் ப்ரைஸுங்க. ப்ரைஸை தெரிஞ்சதுக்கு முன்னாடி வண்டியோட கண்டிஷன் பாருங்கள். இந்த வண்டி சில்வர் கலர் வண்டி, நல்லா இருக்கும். சில்வர் கலர் எப்பவுமே நல்ல பியூட்டிஃபுல்லான கலரு. குவாலிஸில் சில்வரும் கிரீனு தான் கலக்குச்சு. நல்லா சரியான வியாபாரம். ஏன்னா இன்றைக்கும் குவாலிஸில் அதனுடைய தகுடெல்லாம் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்ட் ஆகாது. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் டொயோட்டா பொறுத்த வரைக்கும். சரி, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்டில் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் ஒரு கஸ்டமர் லைனுக்கு வந்துட்டே இருக்காரு. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள்.
ஒரு 5 நிமிஷம் பார்த்து பண்றீங்களா? ஒரு கஸ்டமர் லைனுக்கு வந்தாரு, ஏன்னா அவங்களும் முக்கியம், அதனால தான் அவங்ககிட்ட பேசிட்டு டைம் வாங்கியிருக்கேன். இந்த வண்டி வீடியோ சீக்கிரமாக போட்டுறேன். இந்த வண்டி நல்லா இருக்குங்க. இப்போ இருக்கிற ஆசிட்டிஸ் கண்டிஷனில் என்னென்ன செலவு இருக்குது, வண்டியில் என்ன செய்யணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் தான் 0103. அதே போல் ஃப்ரண்ட் பேனெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில லைட்டாக பொரிச்சில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது லோ பட்ஜெட்ன்றதுனால அப்படியே காமிடுங்க. குவாலிட்டி இல்லாத காருக்கும் நாங்கள் குவாலிட்டியை செஞ்சு கொடுக்குறதுனால நாங்கள் ரெடி. இல்லை இருக்கிற கண்டிஷன்லேயே நீங்கள் பேசி எடுத்துனாலும் ஓகே. கஸ்டமர் இருக்கிற கண்டிஷனில் கொடுக்க சொல்லியிருக்காரு, அதனால தான் வீடியோ போடுறேன். எல்லாமே குவாலிட்டி இன்னில் இது வண்டி செய்யலாம். அதே போல் பாருங்கள், டயர் நல்லா இருக்குது. இந்த பக்கம் இந்த பகுதியில் இப்போதைக்கு டிங்கர் வேலை எதுவும் இல்லை. இந்த சைடில் போஸ்டரில் மட்டும் லைட்டாக பொரிச்சல் வந்துருக்குதுங்க. இது நீங்கள் வேலை பார்க்கலாம். இல்லை சில பேர் தேய்ச்சிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணியும் யூஸ் பண்ணுறாங்க. பாடி நல்லா கண்டிஷனாக தான் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இது செலவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க சொல்லாங்க சொல்லியிருக்காரு கஸ்டமரு. நீங்கள் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்க சொன்னால் ஒரு ப்ரைஸு. டயர் நல்லா இருக்குங்க, 4மே நல்லா இருக்குது டயர். இந்த பக்கம் பாடியெல்லாம் இப்போதைக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லை. சில பேர் கலர் மாற்றுவீங்க, சில பேர் இந்த அதாவது புதுப்பிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. குவாலிஸை விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த காரு. வண்டி புது வண்டினால சொல்லலை, நல்ல வண்டி சொல்லி சேல்ஸ் பண்ணல. இது கிடைக்காத பொருள், நல்லா இருக்கும். வாங்க இந்த பின் பகுதியும் பாருங்க, நல்லா இருக்கும் வண்டி. அதே போல் 2.4 தான், நல்லா இருக்கும் வண்டி. ஷீட் கவர் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வாஷ் பண்ணி போடணும். ஷீட் கவர் நல்லா இருக்கு. வாங்க இப்படி இந்த பக்கம் நல்லா இருக்கு. இந்த பக்கம் டிங்கர் வேலை இல்லை, ஏன்னா இந்த பக்கமும் டிங்கர் வேலை இல்லை பாருங்க. ரைட் சைட்லையும் டிங்கர் வேலை இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது. நீங்கள் இந்த ஷீட் கவரெல்லாம் நீங்கள் ஒரு ரீவாஷ் பண்ணணும். இன்டீரியரை மட்டும் வாஷ் பண்ணணும். அவர் ரஃப் யூஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் இன்டீரியர்லாம் கூட பாருங்கள், காமிச்சிட்றேன். காமிக்காமல் இல்லை, அவர் டேஸ்ட்டுக்கு பண்ணி வச்சுருக்காரு. ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன்னா, உங்களுக்கு வண்டியோட கண்டிஷனுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அங்கேருந்து வரலாமா வேண்டாமான்னு பார்ப்பீங்க. ஏன்னா லோ பட்ஜெட்டுங்க, நாங்கள் லோ பட்ஜெட்டும் சேல்ஸ் பண்ணுவோம், நல்ல காரும் பண்ணுவோம். இது பாருங்கள், வேலை பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ஒர்க்குங்க. ஃப்ரண்ட்லேயும் அந்த சைடு இந்த சைடும் கண்டிப்பாக கொஞ்சம் வேலை டிங்கரிங்கு பெயிண்டிங் பண்ணணும். ஒரு கோட் பெயிண்டிங் பண்ணாலும் வண்டியை ரினியூல் பண்ணுறது ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணாலும் வேறு மாதிரி ஆகிடும். 50,000 80,000 வரை என்கிட்ட கொடுங்க, ஒரு புது வண்டி குவாலிட்டி கொடுக்குற மாதிரி நான் கொடுக்க முடியும். அதுக்காக இது ப்ரைஸ் ரொம்ப ஹை பட்ஜெட்டெல்லாம் இல்லை. 3 லட்ச ரூபா சொல்லலை, நான் 2 லட்ச ரூபா சொல்லலை, 2 லட்ச ரூபாய்க்குள்ளே தான். இந்த வண்டி எக்ஸ்சேஞ்சு கூட உண்டுங்க, பெரிய வேலை இல்லை. நீங்கள் விரும்பினா இதை நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு செலவு நீங்கள் ஏற்றுக்கணும். உங்களுக்கு வழி ஆலோசனை பண்ணி கொடுக்குறோம். யார் பண்ணுறாங்களோ அது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். இந்த வண்டியில் குவாலிட்டியில் பெருசாக இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னா இதனுடைய பேக்ரவுண்டு பெருசுங்க. இன்றைக்கும் இதனுடைய மகிமை குறையல. ஸோ இந்த வண்டியை நீங்கள் வாங்க. ஒரு கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாவோட கேட்கலைங்க, 1,75,000 ரூபா சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு குறைக்கிற சொல்லியிருக்காரு. நேரில் வரவங்களுக்காக குறைச்சி கொடுக்கலாம். பேப்பருக்கு இருக்கிற கண்டிஷன் தான் இப்போ ப்ரைஸ் சொல்லிடுறோம். வேறு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும் இல்லை பண்ணி கொடுக்கணும்னா நானே இன்னொரு வண்டி வீடியோ போட்டிருப்பேன், ஒயிட் கலரு. அது பாருங்கள், இன்றைக்கி அது வேறு லெவலில் கஸ்டமரை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதுவும் இப்போ திருப்பதி சேல்ஸ் தான். 222,7 222,6 ஏதோ வரும் வண்டி. வேலூர் வண்டியை போட்டிருப்பேன் ஒயிட்டு. அது எல்லா வேலையும் பண்ணியிருக்கு, எந்த செலவும் இல்லை. ஸோ செலவு இருக்கிற வண்டி, செலவு இல்லாத வண்டி, 2 குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு. குவாலிட்டியில் நீங்கள் ஏதாச்சும் தேடி இருந்தாலும், எனக்கு குவாலிட்டியான கார் வேணும், ஷோரூம் கண்டிஷன் வேணும்னாலும் என்னை கூப்பிடுங்க, அந்தளவுக்கு குவாலிட்டியாக தரேன். அதுவும் இருக்குது. இது உங்களுக்கு இருக்கிற வண்டி, நம்ம கையில் இருக்கிற வண்டி. இது இல்லாத வண்டி நீங்கள் எனக்கு இது மாதிரி வேணும்னு விரும்புனீங்கன்னா, குவாலிட்டிஸை விரும்புகிற டேஸ்ட்டாக
ஒரிஜினாலிட்டியாக பக்காவாக இருக்கணும், ஷோரூம் பீஸாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா? கட்டாயம் எனக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. சூப்பர் வண்டி தரேன், தேடி உங்களுக்காக தரேன், தேடி கொடுக்குற கஸ்டமருக்கு. நல்ல வண்டியெல்லாம் வாங்கணும்னா தீபக் கார்ஸ் வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.